கார்த்திக், ஸ்வஸ்திக்னா பாம் தானே? மக்களுக்கு நடுவே நடை போட்டு வந்து கொண்டிருக்கிறோம். சேர போற உங்க அபிமான நட்சத்திரம் சூப்பர் டூப்பர் ஸ்டார் சிவச்சந்திரன் அவர்களை வரவேற்கிறோம். வரவேற்கிறோம். எம்பிஎம் முன்னுக்கு போங்க. பகத் சிங் நடுவுல மாட்டிக்காம அவரை எல்லா பக்கமும் கவர் பண்ணுங்க. அடுக்கடுக்கான போலீஸ் பாதுகாப்பு இருக்கு. அதனால எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கு. இதுவரையும் எந்த கட்சியும் அழைச்சும் போகாத சிவச்சந்திரன் அவர்கள் நம்ம கட்சியில இணைய போறாரு. நாட்டுக்காரதா ஸ்வீப்பர் டூப்பர் ஸ்டார் தான். ஸ்வீப்பர் ஸ்டார் இல்ல சூப்பர் டூப்பர் ஸ்டார். அதான் ஒருத்த நாட்டுக்காரதா சூப்பர் டூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் டூப்பர் ஸ்டார் தான். சூப்பர் டூப்பர் கண்ண சச்சா இண்டஸ்ட்ரியே ஆடும் பாரு. வலது கால வச்சு நடிச்சு ஃபர்ஸ்ட் மூவி ஹிட் பாரு. சூப்பர் அட டூப்பர் நம்ம ஹீரோ ஸ்டோரி சொல்லுட. அட சூப்பர் டூப்பர் சொல்லுடா. ஹீரோ ஸ்டோரி சொல்லுடா. அட சூப்பர் டூப்பர் சொல்லுடா. தோரணம் போல் கைய கசத்து ஹீரோ ஸ்டைல்ல காட்டும் போது கைனா கூட ஹீரோவுக்காக பேச நேரம் ஒதுக்கும் பாரு. பேச்சு பேசுவாரு அண்ணன் தானே கேளுடா. சூப்பர் அட டூப்பரு நம்ம ஹீரோ ஸ்டோரி சொல்லுடா. நம்ம டூப்பர் ஸ்டார பாருடா. ஹீரோ ஸ்டோரி சொல்லுடா. நம்ம டூப்பர் ஸ்டார பாருடா. பாலிடிக்ஸ் பேசுவாரு ஒருத்த நாட்டு சூப்பரே. தும்ம கூட மறந்துட்டாரு நம்ம அண்ணன் சூப்பரே. மாறி மாறி பேசினாலும் மன்னர் சூப்பரே. அநியாயம் அக்கிரமத்தை தட்டி திட்டி தடுப்பாரு. அதுதான் நம்ம டூப்பரு. அதுல கத்து சூப்பரு. ஜெய் 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 டூப்பரு சூப்பரு டூப்பரு. ஜெய் 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 சூப்பரு வெல்கம் யூ டூப்பரு. முற்றடிச்சு முத்தெடுக்கும் சுத்த வீரன் டூப்பரு. ஜெய் ஜெய் சூப்பரு. ஜெய் 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 டூப்பரு. எம்பிஎம் ஜாகிரதையா இருங்க. சினிமா ஸ்டாரை பாக்குறதுக்காக நெருக்கி அடிச்சுக்கிட்டு வருவாங்க. பகத் சிங் ஜன்ன கிட்ட இருந்து தள்ளி கூட்டிட்டு போங்க. இவர் சாதாரண ஆள் இல்ல. இனிமே எங்க கட்சியோட முக்கியமான நபர் இவர்தான். எல்லாரும் உற்சாகத்தை தெரியப்படுத்துங்க. இங்கு கூடியிருக்கும் என் ரசிக பெருமக்கள் அத்தனை பேருக்கும், ஊடக நண்பர்கள் அத்தனை பேருக்கும், எம் மக்கள் அனைவருக்கும் என் இதயம் கனிந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் இந்த கட்சியில இருந்து உங்களுக்காக சேவை செய்ய போற நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. என்கிட்ட இருந்து உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும்னு தெரியும். ஆனா இப்போதைக்கு என்னால தர முடிஞ்சது ரொம்ப புனிதமானது. தலைவர்கிட்ட யாரும் மோதாதீங்க. எரிமலை கிட்ட மோதுறது ஒண்ணுதான், இந்த தலைவர் கிட்ட மோதுறது ஒண்ணுதான். ஹோம் மினிஸ்டர் நினைச்சாலும் எங்க தலைவரை ஒண்ணும் பண்ண முடியாது. மக்களுக்காக நம்ம தலைவர் உயிரையே கொடுப்பாரு. அவருக்காக நம்ம எப்போதும் துணையா இருப்போம். கார்த்திக் ஜாகிரதை. மக்கள் யாரும் ஆபரேஷன் ஸ்வஸ்திக்ல பாதிக்காத மாதிரி பாத்துக்கோங்க. கமான் கார்த்திக் கமான். அதை எப்படியாவது சமாளிங்க. ஸ்வஸ்திக்க காப்பாத்துங்க. இல்லைன்னா உயிர் சேதம் உண்டாயிடும். கமான் எப்படியாவது காப்பாத்து. எப்படியாவது எடுத்துட்டு வந்து கமான் கார்த்திக் மேக் இட் ஃபாஸ்ட். கமான் அதை எப்படியாவது எடுத்துட்டு வந்து சீக்கிரம்.
நலனுக்காக சினிமா நடிகர் சிவச்சந்திரன் அவர்கள் ஆளும் கட்சியில் சேர்வதற்காக நடந்த நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்ட பொதுக்கூட்டத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வெடித்ததனால் பல பேர் இறந்ததாகவும் நூற்றுக்கணக்கானோர் காயம்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது. இந்த சம்பவத்துக்கு MBM அமைப்பு தான் காரணம் என்று போலீசார் சந்தேகப்படுகிறார்கள். அண்மையில் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அரசாங்கத்துக்கு எதிராக காரியங்களில் இவர்கள் ஈடுபடுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. MBM அமைப்பை உருவாக்கிய மகான் தான் இந்த கோர செயலுக்கு காரணம் என பல்வேறு கட்சிகள் கண்டனம் தெரிவித்துள்ளார்கள். ஹலோ, யாரு? MBM அமைப்பை உருவாக்கின MBM லீடர். அந்த வெடிகுண்டை வச்சதே நான் தான். ஆனா அது மக்களை கொல்லணுன்ற நோக்கத்துக்காக வைக்கப்பட்டதில்ல. ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. அது உங்களால தான் நடந்துச்சு. அது சரி, யாரியா நீ? ஏன் இப்படி நாடு முழுக்க பாம்பு வச்சு எல்லாரையும் பயமுறுத்திட்டு இருக்க? உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு வேணுங்கிறதெல்லாம் என்னோட டிமாண்ட்ஸ் தான். உங்க எல்லாருக்கும் எவ்வளவோ தடவை மீடியா மூலமா தெரியப்படுத்தியிருக்கோம். ஐம்புலன்களையும் மூடி வச்சிருக்கிற உங்க அரசாங்கத்துக்கு எங்க கோஷங்கள் எப்படி தெரிஞ்சிருக்கோம்? லஞ்சம் ஊழல்னு திளைச்சிருக்கிற உங்களுக்கு மிச்சம் இருக்கிறது உயிர் மட்டும்தான். அதை நாங்க சமாதியாக்க போறோம். உடனடியா எங்க டிமாண்ட்ஸை ஏத்துக்கணும். இல்லைன்னா நீங்களே உங்க அரசாங்கத்தை கலைச்சிடுங்க. எங்களோட பிரச்சனையை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். எனது பாரத தேசம் வாழ்க! எனது பாரத தேசம் வாழ்க! ஏன் அவன் இப்படி கத்துறான்? எனக்கு ஒண்ணுமே புரியல. சரி, அவன் யாரு? அவனுக்கு என்னதான் வேணும்னு தெரிஞ்சுக்கோங்கய்யா. யோ ஹோம் செக்ரட்டரி, உன்னோட ஹோம் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு அரசாங்க ஹோம் வேலையை சரியா செய்யாததுனால உன்னை சஸ்பெண்ட் பண்ணி சாக அடிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் உயிரோட தானே இருக்கேன். சஸ்பெண்ட் ஆனா செத்து போன மாதிரி தாயா. நான் பார்த்துட்டு இருந்தது உங்க ஹோம் வேலை தானே. அதுக்காக என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுவீங்களா நீங்க? ஒரு வேளை தப்பு நடந்திருக்குன்னே வச்சுக்கோங்க. அப்ப இந்த கமிஷனர் என்ன புடுங்கிட்டு இருந்தாரா? நீ வெளியே வா, நான் என்ன புடுங்கிட்டு இருந்தேன்னு புடுங்கி காட்டுறேன். யோ 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 ஹோம் மினிஸ்டரியா நானு? இது கூட பேசலன்னா நான் வேலைக்கே ஆக மாட்டேயா? ஏயா கமிஷனர், நீ என்னத்தை புடுங்கிட்டு இருந்த? புடுங்கிறதும் நட்டு வைக்கிறதும் என்னோட வேலை இல்ல சார். இதுக்கு எல்லாத்துக்கும் பொறுப்பு அதுவும் அந்த டிசிபி தான். இதுல என் தப்பு எதுவும் இல்ல சார். ஏசிபியா தான் கேட்கணும். என் தப்பு எதுவும் இல்லை சார். அந்த மீட்டிங்க்கு இன்சார்ஜ் இந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் சார். அதுக்கு நான் பொறுப்பு இல்ல சார். எஸ்ஐ தான் சார் பொறுப்பு. சார் அது ஏன் ஃபால்ட் இல்ல சார், கான்ஸ்டபிளோட ஃபால்ட் தான் சார். அநியாயம் சார். தினமும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் உங்க வீட்டுல தானே சார் வேலை பார்த்துட்டு இருக்கேன். விசுவாசமா இருந்ததுக்கு என்ன சஸ்பெண்ட் பண்றீங்களா? வாய மூடிட்டுறியா? நாளைக்கு காலையில வீட்டுக்கு வா, மறுபடியும் உன்னை டியூட்டில சேர்த்துக்கிறேன். அதெல்லாம் சரியா? அந்த MBM ஆர்கனைசேஷன் யாருது? அந்த ஆள் ஒரு யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் சார். பேரு மகான். ஏற்கனவே ஒரு ப்ரொஃபசர் நம்மள சாவடிச்சிட்டு இருக்கா. சார் எந்த யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் சார் அது? ஏய் வேணாண்டா, நான் சொல்ல மாட்டேன். ஐயா, இப்பெல்லாம் எவன் பேரையாவது சொன்னா அவன் வைரல் ஆயிடுறான். விட்டுடியா? அது சரி, அவ எங்க தயா இருக்கா? வீடு வாசல்லாம் கிடையாது சார், ஏதோ பிரம்மச்சாரின்னு சொல்றாங்க. பிரம்மச்சாரினா இன்னும் தலைவலியாச்சேயா. ஒண்ணு பெரிய சன்னியாசி ஆயிடுவாங்க, இல்ல CM PM ஆயிடுவாங்க. இந்த ஜனங்களும் அவங்க பேச்சதான் கேட்பாங்க. இத பாரியா கமிஷனர், அவன் மட்டும் கிடைச்சானா அரெஸ்ட் பண்றது, ஜெயில போடுறதுங்கிற அந்த தப்பை மட்டும் பண்ணிடாத. அது எப்படி சார்? சட்டப்படி அவன் ஓ சட்டத்தை தூக்கி குப்பையில போடியா. நம்ம நாட்டுல அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இந்த ஜனங்க இருக்காங்களே, அவங்களோட மென்டாலிட்டியை பத்தி உனக்கு தெரியாது. இந்த மாதிரி பிரச்சனை பண்றவங்கள ஜெயில போட்டோம்னா என்ன நடக்கும் தெரியுமா? மக்கள் மத்தியில அவன் நாளைக்கு பெரிய ஹீரோ ஆயிடுவான். நம்ம எல்லாரும் ஜீரோ ஆயிடுவோம். எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டீங்க தலைவரே. நோட் பண்ணிக்கிறேன். அவசரமா என்னையா எழுதுற? நீங்க சொல்ற பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் நோட் பண்ணி வச்சிட்டு இருக்கேன் தலைவரே. நான் எழுத போறேன் என்னோட சுயசரிதைக்கு. இந்த மாதிரி ஏதாவது செய்வேன்னு சந்தேகப்பட்டு தான்டா கேட்டேன். நீ இந்த புக்கை வச்சு பணம் சம்பாதிப்ப, நான் ஜெயில உட்கார்ந்துகிட்டு சும்மா தண்டச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு உன் புஸ்தகத்தை படிக்கணும். டேய், இத எடுத்துட்டு போய் எரிச்சிடு. சாம்பல் கூட மிஞ்ச கூடாது. நான் இப்ப என்ன பண்ணணும் சார்? உன்னை ஐயோ ப்ரொஃபசர் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க சார். சுட்டு கொன்னுடியா. அப்புறம் அவன் தீவிரவாதின்னு ஒரு சேனல்லையும் நக்சல்னு இன்னொரு சேனல்லையும் முத்திர குத்திடுங்க.